அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடவுள் நமக்கு இன்னும் ஒரு புது ஆண்டு கொடுத்துருக்காரு. ஒரு சின்ன விஷயம் பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக அகஸ்டின் ஜெபக்குமார் அப்படின்றவருடைய ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அவர் சில யங் பீப்புள் கூட அவருடைய வாழ்க்கையை பற்றி பகிர்ந்து கொண்டார். அதில் ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, அவர் ஜெர்மனியில் ஒரு இடத்துல ட்ரெயினில் போயிட்டுருக்காரு. அவருக்கு எதிர்த்தா போல் ஒரு ஆள்கிட்ட பிஸ்கட் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கொடுத்துருக்காரு. அவர் இல்லைங்க, நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அகஸ்டின் ஜெபக்குமார் கேட்டார், எதுக்காக ஃபாஸ்டிங் பண்ணுறீங்க அப்படின்னும்போது அவர் சொல்கிறாரு, நான் லூசிஃபரை வணங்குறேன். நான் நிறைய கிறிஸ்தவ சபைகள் மூடப்படணும், கிறிஸ்தவ சபைகளில் பிரச்சனைகள் வரணும், அப்புறம் சபைகளில் இருக்க நிறைய ஃபேமிலிஸ் அவங்க மேரேஜில் டிவிஷன்ஸ் வரணும் அப்படின்ற விஷயங்களுக்காக நான் ஃபாஸ்டிங் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். நம்ம இருக்கிற காலம் ரொம்ப பொல்லாத காலம். எபேசியர் 5:16 என்ன சொல்லுதுன்னா, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனமாக பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. நம்ம இருக்கிறது ரொம்ப பொல்லாத நாட்கள். இந்த மாதிரி ஆட்கள் இருக்கலாம், பட் நம்ம இயேசு அதை விட பெரியவர், நம்மளை காத்துக்கொள்வார். அவருடைய பிளானில் நம்ம இருக்கோம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அவருடைய வார்த்தையிலையும் அவருடைய அன்பிலும் இருக்கோமோ இதெல்லாம் பிரச்சனை இல்லை. சாத்தானுடைய வேலைகள் நம்மளை எதுவும் செய்யாது. ஆனால் அதே நேரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த டைம், அதை நம்ம எவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலான்றது நம்ம கையில் தான் இருக்குது. ரொம்ப நல்ல எப்படி சிறந்த விதமாக நம்ம இந்த டைமை யூஸ் பண்ணலான்ற பார்த்தோன்னா, இந்த உண்மையான கடவுளாகிய இயேசு அறியறதுலேயும் வார்த்தையின் மூலமாக, பிரார்த்தனையின் மூலமாக, நம்மளுடைய ஃபெலோஷிப் மூலமாக அவருக்காக சேவை செய்கிறது, மற்றவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்கிறது, இதெல்லாம் செய்கிறது மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சமயத்தை, ஒரு பொக்கிஷமான இந்த சமயத்தை நம்ம சிறந்த முறையில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பொல்லாத நாட்களில் நமக்கு இன்னும் ஒரு புது வருடம் கிடச்சிருக்கு. நம்ம இயேசுவை தெரிஞ்சுக்கிறதுக்கும், மற்றவங்கள அன்பு செலுத்துறதுக்கும், இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கும், இயேசுக்கு சேவை செய்கிறதுக்கும் இதுக்காக நம்ம நன்றி செலுத்தலாம். மீண்டும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்கள் உங்களுடைய சமயத்தை சிறந்த முறையில் உபயோகிப்பீங்கன்னு நம்புகிறேன்.